வணக்கம். இந்த வீடியோவில் ஜூலை 28, 2024 இதில் நமக்கு டிஎன்பிசியில் தேவையான முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னா ரெண்டே நியூஸ், ரொம்ப முக்கியமான நியூஸ் இருக்குது. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, நிதி ஆயோக்கோட 9வது கூட்டம் புதுடெல்லியில் குடியரசுத் தலைவர் மாளிகையில் கலாச்சார மையத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில் சனிக்கிழமை நடைபெற்றது. நிதி ஆயோக் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். மத்திய திட்டக்குழுக்கு மாற்றாக 2015 மத்திய பாஜக அரசு நிதி ஆயோக், அதாவது தேசிய கொள்கை குழு அப்படிங்கிறத அமைச்சாங்க. ஸோ அதோட 9வது கூட்டம் அப்படிங்கிறது புதுடெல்லியில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பொதுவாக அனைத்து மாநில முதல்வர்கள், யூனியன் பிரதேசங்களில் இருக்கக்கூடிய துணைநிலை ஆளுநர் மற்றும் மத்திய அமைச்சர்கள்லாம் உள்ளடக்கி பங்கேற்பாங்க. நிதி ஆயோக்கோட தலைமை செயல் அதிகாரி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். பிவிஆர் சுப்பிரமணியன் அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். அப்போ நிதி ஆயோக்கோட தலைமை செயல் அதிகாரி அப்படின்னா பிவிஆர் சுப்பிரமணியன். அடுத்த முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2வது நியூஸாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்திரயான் 3 விண்கலம் நிலவில் 2023 ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதி வெற்றிகரமாக தரையிறங்கப்பட்டது. அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த நாளை, அதாவது ஆகஸ்ட் 23 தேசிய விண்வெளி தினமாக கொண்டாட வேண்டும் அப்படி சொல்லி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அறிவித்தாங்க. தொடர்ந்து இந்த நாளை தேசிய விண்வெளி தினமாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. அப்போ தேசிய விண்வெளி தினம் அப்படிங்கிறது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் 23. இந்த டேட் ரொம்ப நோட் பண்ணி வச்சிங்க. வரக்கூடிய எக்ஸாமில் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது.